ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதிய இன்ட்ரா V70 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த V70 சொல்லக்கூடியது என்ஜினை பொறுத்தெல்லாம் 1500 சிசி கொடுத்துருக்காங்க. அதாவது 1497 சிசி டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர்ஃபுல்லான என்ஜின்னு சொல்லலாம். மெயினாக இதில் வந்து 4 சிலிண்டர் என்ஜின் வருது. அது மட்டும் இல்லை, நல்ல மைலேஜ் தரக்கூடியதாக மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. BS6 நாம்ஸை பேஸ் பண்ணியிருக்காங்க. BS6-2 பவரை பொறுத்தவரை 80 ஹார்ஸ் பவர் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இது வந்து V50க்கு அடுத்ததாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வண்டி தான். V50 வந்து நமக்கு 1500 kg வரைக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 1700க்கு மேலே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்க்கை பொறுத்தவரை 220 நியூட்டன் மீட்டர். முக்கியமாக இந்த வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா சிங்கிள் பிளேட் கிளச்சு, நல்ல பவர்ஃபுல்லான கிளச்சு தான் கொடுத்துருக்காங்க பெரிய சைஸில். அது மட்டும் இல்லை, கேபிள் ஆப்ரேட்டட் மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது இதில் வந்து டிரான்ஸ்மிஷன் 5 ஃபார்வர்டு ப்ளஸ் ஒரு ரிவர்ஸ் கியர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இல்லாமல் பக்காவான இன்ட்ராகுலர் டிசைன் தான் இருக்குது. மெயினாக வந்து இதில் பார்த்துட்டோன்னா கியர் பாக்ஸ் வந்து சிங்க்ரோமெஸ் வித் கேபிள் ஷிஃப்ட் மெக்கானிசத்தோடு வந்துடுது. மெயினாக விசிபிலிட்டி நல்லா இருக்குது. 2 வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் டேஷ்போர்டு, கனிக்கோம்பு, இந்த மாதிரி விஷயங்கள். நல்ல பம்பர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. மெட்டாலிக் பம்பர்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபியூயல் டேங்கை பொறுத்தவரை 35 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசல் அடிக்கடி ஃபில்லிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. முக்கியமாக வந்து இது பாலியுரேத்தன் டேங்கு. டெஃப் டேங்கை பொறுத்தவரை 16 லிட்டர், அதான் ஆட் ப்ளூன்னு சொல்லக்கூடியது. இதுவுமே நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடிக்கடி ஃபில்லிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 3210 kgயில் கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதோட க்ரோஸ் வெயிட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இதோட பேலோடும் அதிகம்தான். வழக்கமாக இருக்கக்கூடிய இன்ட்ராயை விட இது அதிகமான பேலோடு கொடுக்குது. 1700 kg ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி மினி லாரி மாதிரி தான் இருக்குது பார்க்கவே. நல்ல தோரணையான வண்டி. டாட்டாவோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. கேபின் வித் ஃபிக்ஸட் சைடு டெக்கோட வந்துடுது. நல்ல லோடு ஏற்ற மாதிரி பல்வேறு விதமான உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம். விவசாய பொருட்களை ஏற்றி போகிறது, நெல் மூட்டை ஏற்றிட்டு போகிறது, சிலிண்டர் ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் +1 கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி நல்ல பக்கெட் சீட்டு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. புஷ் பேக் செட்டப்போட டிரைவர் சீட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் அமைப்பில் இருக்குது. ஃப்ரண்ட் பேரபோலிக் சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல லோடிங் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ரியரை பொறுத்தவரை மல்டி லீப் செமி எலிப்டிக்கல் 2 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே செமி எலிப்டிக்கல் அண்ட் பேராபோலிக் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே. ஃப்ரண்ட் ஆன்டி ரோல் பார் எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். வண்டியோட லுக், அவுட்டர் லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதில் ஹெட்லைட் எல்லாமே இன்டிகிரேட்டடாக வந்துடுது. ஒன்றுக்குள்ளே ஒன்று அடங்க மாதிரி ஸ்டைலிஷாக இருக்குது. டயரை பொறுத்தவரை 215, 75, R15 டைப்பு டயர் தான் கொடுத்துருக்காங்க. டாட்டோட பேட்ஜிங் அப்புறம் ஃப்ரண்டில் பார்த்தோன்னா V70 இந்த பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட வீல் பேஸ் பார்த்தோன்னா 2600 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிரேடபிலிட்டி 23% கொடுத்துருக்காங்க. டேர்னிங் சர்க்கிள் டயாவை பொறுத்தவரை 12.1 மீட்டர். ஸோ வண்டி வந்து திரும்பக்குள்ள மொத்த இடமே வந்து 12.1 மீட்டர்லேயே திரும்பிடலாம். அதாவது மொத்த இது தான். ஓவரால் லென்த்துன்னு சொல்லும்போது 4734 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது நல்ல ஒரு டைமென்ஷன்னு சொல்லலாம். ஸோ 4734ங்கிறது நல்ல லென்த்து தான். ஓவரால் லென்த்தாட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா வண்டியோட ஹைட்டு, வெயிட் இது எல்லாமே பக்காவாக இருக்குது. மற்ற டைமென்ஷன்ஸ்னு சொல்லும்போது நமக்கு வந்து முக்கியமான விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதுவும் நல்லா இருக்குது. லோடு பாடி சைஸ் பொறுத்தவரை 9.7 அடி நீளமும் 4.7 அடி அகலமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்ட்ரா 50யை விட இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ன்றது நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, வண்டி வந்து இந்தியன் சாலைகளில் ஏற்கனவே பிரபலமான ஒரு வண்டி தான். இந்த வண்டியில் வந்து லோடு கெப்பாசிட்டி வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால இன்னுமே இது நல்ல மார்க்கெட்டை பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இந்த டாட்டா இன்ட்ராவை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல மைலேஜ் எல்லாம் கொடுக்கறனால நல்ல ஒரு லாபகரமானதாக அமையுது. ஸோ அது முக்கியமான விஷயம். டாட்டாவோட பில்ட் குவாலிட்டி இருக்கனால ரொம்ப காலம் நீடித்து உழைக்கக்கூடிய மாடல்லையும் இருக்குது. ஸோ இது எல்லாமே டாட்டா சொந்த தயாரிப்பு நிறுவனமான டாட்டா ஸ்டீல் உபயோகப்படுத்தி தான்